உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில போராட வைக்கிற ஒரு அரசா அது தரிசா நினைச்சு பாரு. அவனுக்கு ஏதாவது இருக்கா? இதான் மக்களின் நலன் பேணுகிற, மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா? இதுக்கு பேரா? உட்கார்ந்து போராடுகிறெல்லாம் பெண்கள், அவர்களுக்கு கழிவறை கூட திறந்து விட முடியாது என்றால் இது எவ்வளவு? இது ஒரு மனித மனம் தானா? மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா? எப்படி இதை ஏற்கிறது? எப்படி இதை பொறுக்கிறது? இதற்கு பேர் நிர்வாகம். இது ஒரு ஆட்சி என்று வேற சொல்லிக் கொண்டுகிறார்கள். நல்ல ஆட்சி, 4 ஆண்டே சாட்சி என்று. நமக்கு வேற என்ன கேட்க தோணுது? இது சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் கேட்க தோணுது. வேற என்ன செய்ய கேட்கறது? இந்த குப்பையை போட்டவன்லாம் எங்க இருக்கான்னு நினைக்கிறேன்? மாடியில் இருக்கான். மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா? இடஒதுக்கீடு, இந்த இடப்பகிர்வு, இடஒதுக்கீடு என்கிற சொல்லே கூடாது. இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, அதுவும் உரிய பங்கீடு. முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே. சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும்? மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற நீயும், குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா? 2 பேரும் சமமா? நீ மாளிகையிலே வாழ்கிறாய், நான் குடிசையிலே வாழ்கிறேன், மண் குடிசையிலே. 2 பேரும் சமமா? நீ 3 வேளை உணவு உண்கிறாய், நான் 1 வேளை உணவுக்கே போராடுகிறேன். 2 பேருடைய வாழ்க்கை தரமும் சமமா? அப்ப சமபங்கு என்பது எவ்வளவு பெரிய மாற்று? அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே, இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி, அரிசிக்கு, பருப்புக்கு, உப்புக்கு, ஊறுகாய்க்கு, எண்ணெய்க்கு, காய்கறிக்கு, துணிக்கு, எல்லாவற்றுக்கும் அதானி அம்பானி மனைவி என்ன வரி கட்டுறாலோ அதைத்தான் 100 நாள் வேலைக்கு போற நம் அம்மாவும் கட்டுகிறார். இங்கே ஒரே கேள்விதான், வரி இருவருக்கும் ஒன்றாக இருக்கிறது, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா?